ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டெலிஷியஸ்ன்ற ஃபீல் குட் மூவி. பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் முதல்ல எப்படி உருவானுச்சுன்னு இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு ராஜாக்கு சமையல்காரனா இருந்த ஹீரோ சில காரணங்களால அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு. மறுபடியும் அந்த ராஜா கிட்ட சமையல் வேலை பார்க்கறதுக்கு நிறைய முயற்சி செய்யறாரு. நிறைய ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்றாரு. கடைசி அந்த ராஜா கிட்ட வேலைக்கு போனாரா இல்லையான்றதுதான் கதை. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் சினி வாய்ஸ் தமிழ். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 18th செஞ்சுரியில ராஜாக்கள்லாம் சமையல் கலையோட சலிப்பை போக்குறதுக்கு அதோட பிரம்மாண்டத்தை காட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் மத்த ராஜாக்களை இன்வைட் பண்ணி நாங்க எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடுறோன்றத காட்டுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த சைடு ராஜாக்கள் இப்படி விதவிதமா சமையல்களை சாப்பிட, அந்த சைடு நிறைய சாமானிய மக்கள் சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தாங்க. அப்ப சின்ன சின்ன விடுதிகள் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வழிபோக்கர்களுக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோட்டல்ஸ் தானே எல்லா மக்களோடையும் கனெக்ட் பண்ணிக்கிற பிளேஸ். ஆனா அந்த காலத்துல ஹோட்டலும் இல்ல, மக்கள் யாரும் இப்ப இருக்கிற மாதிரி வெளியில வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரு டியூக்னு ஒரு ராஜாவுக்கு சமையல்காரரா இருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷை உருவாக்கிட்டு இருக்காரு ஹீரோ. இதுதான் ஹீரோட பையன். அவனும் ஹீரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இங்கதான் இருக்கான். ஹீரோக்கு கீழே நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா சமையல் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் பிரியாணிக்கு போடுற லவங்கப்பட்டைய கறி மேல பூசிட்டு இருக்கான். அத பார்த்த ஹீரோ, நீ இப்படி பண்றனால கறியோட டேஸ்ட் போய் அது நாசமா ஆயிடும், நீ போய் பாத்திரத்தை விளக்கு போன்னு திட்டி விட்டு அனுப்பிடுறாரு. தன்னோட பையனை கூப்பிட்டு இந்த கறியை சரி செய்ய சொல்றாரு. ஹீரோ டியூக்னு ஒரு ராஜா கிட்ட தானே சமையல்காரனா இருக்காரு. இன்னைக்கு அங்க சாப்பிடுறதுக்கான ஒரு பார்ட்டி நடக்குது. சோ அதுக்கு தான் இவங்க எல்லாரும் பரபரப்பா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டியூக்கோட பிஏ ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட மெனுல இருக்கிறதெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, ஹீரோவும் பண்ணியாச்சு, அப்புறம் இதுதான் நான் புதுசா கிரியேட் பண்ண டிஷ்னு அவன்கிட்ட காட்ட, பிஏ மெனுல இல்லாததெல்லாம் சமைக்க கூடாதுன்னு ரூல் இருக்கு, உனக்கு தெரியாதா? சரி விடு, எல்லாத்தையும் டைனிங் டேபிளுக்கு சீக்கிரமா கொண்டுட்டு வாங்க. அப்புறம் உன் பையனை இனிமேல் லைப்ரரிக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வை, சரியானு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப சமைச்ச எல்லா வெரைட்டியான சாப்பாடையும் வேலையாட்கள் டியூக்கோட டைனிங் டேபிளுக்கு கொண்டு போய் வரிசையா வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ செஞ்சு அந்த புது டிஷ்ஷையும் கொண்டு போய் வச்சிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட இருக்கிற வேலைக்கார பொண்ணு அந்த புது டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, அது பேர் என்னன்னு கேட்டா டெலிஷியஸ்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட சாப்பாடு அவருக்கும் கெஸ்டுக்கும் பிடிச்சிருந்தா என்ன பாரிஸ்க்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போயிட்டா நான் ராஜாக்காக மட்டும்தான் சமைப்பேன்னு சொல்றாரு. அப்ப டியூக்கோட பிஏ உங்களை ராஜா கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போறான். இப்பதான் ராஜா டியூக்க காட்டுறாங்க. இந்த டியூக் வந்த கெஸ்டுங்கள்ட்ட இவர் தான் என்னோட சமையல்காரன்னு சொல்லிட்டு அப்படியே இவரோட ஹிஸ்டரியவும் சொல்றான். இவர் ஆரம்ப காலத்துல பேக்கரா இருந்து எங்க அப்பாவோட மாஸ்டர் செஃபா மாறினாரு, எனக்கும் இப்ப இவர் தான் மாஸ்டர் செஃப்னு சொல்றான். இப்ப வந்த கெஸ்ட் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, செமையா இருக்குன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் ஹீரோ செஞ்ச புது டிஷ்ஷ பார்த்துட்டு என்னன்னு கேட்க, ஹீரோ அது பேரு டெலிஷியஸ்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆளு இது ஒண்ணுதான் இங்க நல்லா இல்லன்னு சொல்றான். டியூக்கும் ஆமா நீங்க சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு ஏன் மெனுல இல்லாததெல்லாம் சமைக்கிறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறான். அப்ப மறுபடியும் அந்த ஆளு அந்த டிஷ்ஷுக்குள்ள பார்த்துட்டு இதுக்குள்ள காளான் இருக்கு, அப்புறம் இன்னொன்னு ஏதோ இருக்கே என்னதுன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உருளைக்கிழங்குன்னு சொல்றாரு. இத கேட்ட கெஸ்ட் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னது உருளைக்கிழங்கா? இத சாப்பிட்டா லெப்ரசி பரவும். லெப்ரசினா தொழுநோய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான் இந்த உருளைக்கிழங்க பார்க்கவே அசிங்கமா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம நீ பண்ண டிஷ்ஷஸ் பார்க்க கலராவும் இல்ல, அப்படி இப்படின்னு ஹீரோ செஞ்ச எல்லா சாப்பாடையும் குறை சொல்றாங்க. இந்த உருளைக்கிழங்க பண்ணிக்கு தான் சாப்பிட கொடுப்பாங்க, நாங்களா என்ன பண்ணீங்கன்னு நினைச்சியான்னு அவன் செஞ்ச புது டிஷ்னால எல்லா சாப்பாடையும் அசிங்கப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க. அப்ப டியூக் எல்லாத்தையும் சாரி கிளன்னு ஹீரோட்ட சொல்ல அவரும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே டியூக் ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறான். ஹீரோவும் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு நடந்து போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டு பெரியவரு ஹீரோட்ட உங்க அப்பாக்கு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் வந்து இறந்துட்டாரு, உங்க அப்பா இந்த கிராமத்து மக்கள் பசியோட இருக்கும்போது சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணிருக்காரு, பட் அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மக்களை பசி பட்டினி போட்டு வாட்ட அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கான்னு தேடினாங்க. இப்படி தேடுறப்ப எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டாங்க. அது சரி, இது என்ன உன்னோட பையனா? அதுக்கு ஹீரோ ஆமா, அவன் 3வது படிக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல, பெரியவரும் நான் அவனுக்கு இந்த காட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொல்ல, ஹீரோ அவனுக்கு புக்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்றதே பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பையனும் இந்த பிளேஸ் நல்ல காத்தோட்டமா அழகா இருக்குது, நம்ம பேசாம இங்கே இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோவும் அதுதான் நினைச்சு வச்சிருக்கான் போல. ஹீரோ அப்பா இருக்கும்போது டிராவலர்ஸ் எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு டயர்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போற ஒரு பிளேஸா இருந்திருக்கு போல. சோ இப்ப ஹீரோவும் அதை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஒரு டிராவலர் வந்து சாப்பிடுறாரு. உங்க அப்பா பெரிய சமையல்காரன் தானே பையன்ட்டு கேட்டா ஆமா, பட் இந்த சூப்பர் ரெடி பண்ணது நான் தானே சொல்றான். அது சரி, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு
பையன் கேக்குறான். நான் பாரிஸ்ல இருந்து வரேன்னு டிராவலர் சொல்றான். ஒரு நாள் நானும் பாரிஸ் போவேன்னு பையன் சொல்லவும் அந்த டிராவலர் அங்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு தெரியுமா? சர்ச்சில் கொள்ளையடிக்கிறாங்க, தெருவுல அவங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்காங்க, பசி பட்னி போட்டு அவங்கள வாட்ட பிச்சை எல்லாம் எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க. இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தம்பி, இங்க நிறைய பேர் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கு, சோ ரெடி ஆயிரு, இந்த சூப்பை கொஞ்சம் மாத்தினா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். லூயிஸ்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட்ட நான் உங்கள்கிட்ட சமையல் கத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா. அதுதான் நம்ம ஹீரோயின். நான் இதுக்கு முன்னாடி ஜாம் எல்லாம் தயாரிப்பாங்களே அந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்ப நான் உண்மையா சமையல கத்துக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சாரி, நான் இனிமேல் சமைக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டும் ஆகுது. ஹீரோட்ட பையன், நீங்க அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துக்கலாம்ல, அவங்கள நம்ம டியூக் ராஜாவை பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்பான்னு சொல்றான். ஹீரோவோ டியூக் எல்லாம் பழி வாங்குற எண்ணம் எனக்கு இல்ல, அவரோட நாக்கு ருசிக்காக தான் நான் சமைச்சேன். முதல்ல அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவருக்குன்னு என் வாழ்க்கை அப்படியே போயிருச்சு. சரி தேவையில்லாம பேசாத, சாப்பிடுன்னு பையனை திட்டி விட்டுடுறாரு. இப்ப அந்த பெரியவர், நீ டியூக் சாரி சொல்ல சொன்ன போது ஏன் சொல்லலன்னு கேக்குறாரு. நீ சொல்லி இருந்தா அங்கே ஜாலியா இருந்திருப்பில, இங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றாரு. ஹீரோவோ, நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சாரி கேட்கணும், டியூக்கே வந்து என்னைய கூப்பிடுவாரு, அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் இன்னும் வெளியில தான் இருக்கா போல. ஹீரோ கிட்ட சமையல் கத்துக்கிறதுக்கு மலைன்னு கூட பார்க்காம நல்லா நினைச்சிட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் அடுத்த நாள் ஹீரோயின் போய் பேசுறாரு. சமையல் கலன்றது ஆண்களுக்குரியது, பெண்களால அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோயின், எனக்கு கத்துக்க ஆசையா இருக்கு, எனக்கு எல்லா ஃபேமஸான ரெசிபிஸும் தெரியும், சோ நான் சீக்கிரமா கத்துப்பேன்னு சொல்ல ஹீரோவும் என்கிட்ட அப்ரெண்டிஸா இருந்து கத்துக்க 3 வருஷம் ஆகும்னு சொல்றாரு. நீ 3 வருஷம் இருப்பியான்னு கேட்க ஹீரோயினும் கண்டிப்பா இருப்பேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ, உனக்கு அப்ரெண்டிஸா இருக்க ஏஜ் ஆயிடுச்சு, சோ முடியாதுன்னு சொல்ல காசு கூட தரேன், எனக்கு கத்து கொடுங்கன்னு சொல்லி காசையும் தரா. ஹீரோ முடியாதுன்னு கிளம்ப ஹீரோயின், நீங்க செஞ்ச டெலிஷியஸ்ன்ற ஃபுட்டை பத்தி நாங்க ஒர்க் பண்ற இடத்த கூட பேசியிருக்கோம், கண்டிப்பா ஒரு நாள் டியூக் உங்களை மனசு மாதிரி கூப்பிடுவாரு, ஏன்னா உங்களுக்கு அப்புறமா வந்த சமையல்காரவங்களை கூட சமையல் நல்லா இல்லைன்னு தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே ஹீரோ சொல்றாரு, எனக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போயிருச்சுன்னு. ஹீரோயின், எனக்கு கத்து கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துடும்னு சொல்ல இப்ப ஹீரோவும் காசு வாங்கிட்டு கத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல எடுபடி வேலை தான் ஹீரோயினுக்கு கொடுக்கறாரு. ஹீரோயினும் எல்லா வேலையும் செய்யறா. அவ கையில எல்லாம் புண்ணாகுது, அதெல்லாம் கண்டுக்காம கூட வேலை பாக்குறா. அப்ப ஹீரோ பையன் ஏதோ டிரா பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பெரியவர் வந்து பையனை நைசா முயலுக்கு பொறி வைக்க கூப்பிட அவனை போய் வைக்கிறான். அதுல கொஞ்ச நாள்ல ஒரு முயலும் மாட்டிக்குது. இவன் முதல்ல ஒரு முயலை பிடிச்சனால பெரியவர் அவனுக்கு பம்பரத்தை கிஃப்டா தராரு. இப்போ ஒரு நாள் 2 பேரும் வெளியில இருக்கிற பிரெட்டை திருடிட்டு போறாங்க. இத பார்த்த ஹீரோயின், ஏன் அவங்க திருடிட்டு போறாங்க, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு ஹீரோவை கேட்கவும் ஹீரோ சொல்றாரு, ஏன் பையன் அவங்க ஊர்ல இருந்து தான் மாவு வாங்கிட்டு வரான், அதுல செஞ்ச பிரெட்டை தான் திருடுறாங்க, பரவாயில்ல திருடிட்டு போகட்டும், இப்ப அவங்க கொஞ்சமா திருடுறாங்க, அப்படியே நம்ம விடலைன்னா ஒரு நாள் மொத்தமா திருடிட்டு போவாங்கன்னு சொல்றாரு. அது சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயின், எனக்கு ஜாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்றா. ஹீரோ, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மாதிரியே தெரியல, ஏதோ வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது, இங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கையெல்லாம் புண்ணாக்கிக்கிற, அதுவும் இல்லாம உன்னோட நடக்கிற ஸ்டைல பார்த்தா 2 பேரு தான் இப்படி நடப்பாங்க, ஒன்னு விபச்சாரம் செய்யறவங்க, இன்னொன்னு ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, இப்ப சொல்லு நீ யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் பேச்ச மாத்த ட்ரை பண்றா. பட் ஹீரோ உண்மையை சொல்லுன்ற முடிவுல இருக்காரு. ஹீரோயினும் உண்மையை சொல்றா, ஆமா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், எங்க அப்பா இறந்த உடனே எனக்கு வாழ்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, சாப்பாடு இல்ல, ரெண்ட் கொடுக்க முடியல, அதான் பாரிஸ்ல ஒரு ஃபேமஸான இடத்துல விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல தப்புன்னு தெரியவும் உங்ககிட்ட 2வது வாய்ப்பை தேடி வந்திருக்கேன்னு சொல்றா. ஹீரோவும் உனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாதான்னு கேட்க அவளும் இல்லன்னு சொல்றா. அப்படியே ஹீரோ காட்டுக்குள்ள போக பின்னாடியே ஹீரோயினும் போறா. ஹீரோ ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு, சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு எடு, அதுக்கப்புறமா என்னை எழுப்பிடுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. ஹீரோயினும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்து ஹீரோவுக்கு கொடுக்க அவர் ஒவ்வொன்னா பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த புல்லு பிசு மாதிரி இருக்கு, இந்த காலம் முளைக்கவே இல்ல, இந்த காலம்னா விஷமானது, இத சாப்பிட்டா 3 நாள்ல இறந்துடுவாங்க, இன்னும் நீ காட்டுக்குள்ள போயிருந்தா சமைக்கிறதுக்கு ட்ரஃபிள்ஸும் காடைகளும் கிடைச்சிருக்கும், உனக்கு சமைக்கிற பொருளே தெரியல, எப்படி சமைப்ப, சரி ஒரு ஆம்லேட் ஆச்சும் போடுன்னு ஹீரோயினை போட சொல்லி சாப்பிட்டா அது டேஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோயினை கண்ணை மூட சொல்லி சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு பொருளா கொடுத்து கண்டுபிடிக்க சொல்றாரு. ஏன்னா சமையல்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸோட டேஸ்டும் தெரிஞ்சாதான் அவங்களால நல்லா சமைக்க முடியும். சோ ஹீரோயினுக்கு ஒவ்வொன்னா கொடுத்து கண்டுபிடிக்க சொல்ல அவளும் இது காளான், இது கேரட், புதினான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா. அப்ப ஹீரோ இவளோட அழகுல கொஞ்சம் மயங்கி கிஸ் பண்ண போறாரு. அப்ப டக்குன்னு அவ கண் முழிச்சிட்டு கத்தி வச்சு மிரட்டுறா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப காலையில ஆயிடுது. ஹீரோ பையன் ஹீரோயின்ட்ட நம்ம மெனு கார்டு மாதிரி ஒன்னு ரெடி பண்ணலாம், அப்பதான் டிராவலர்ஸ்க்கு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியும்னு சொல்றான். இது ஒரு டிராவலரும் கேட்டுட்டு இருப்பாரு. ஆமா ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இவரு ஸ்டார்டிங்ல ஒரு டிராவலர் வந்திருப்பாருல, அவர்தான். இந்த சைடு பெரிய
பெரியவர் வைனை குடிச்சிட்டு தண்ணி கலப்படம் இல்லாம வைன் வாங்கிட்டு வா, அப்பனா தான் விக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்ல ஹீரோ நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப உள்ள வர ஹீரோயின்ட்ட ஹீரோ இனிமேல் நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க அவளும் மன்னிச்சிடுறா. இந்த இடத்துக்கு டியூக்கோட பிஏ வரான். அதை பார்த்த ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த டியூக்கோட பிஏ ஹீரோ கிட்ட பிரெட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னு அதை வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். டியூக் எப்பவும் பாரிஸ்ல தான் இருக்காரு, இங்க வரதே இல்ல. ஏன்னா புதுசா வந்திருக்கிற சமையல்காரவங்க ரொம்ப கேவலமா சமைக்கிறாங்க, உன்னை பனிஷ் பண்ணது தப்புன்னு நினைக்கிறாரு. அதான் உன் பனிஷ்மெண்ட் சீக்கிரமா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வாங்கின டாக்ஸையும் மறுபடியும் கொடுத்துடுறாரு. இன்னும் 2 வீக்ஸ்ல டியூக் வைஃப கூப்பிட்டுட்டு இங்க வர போறாரு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மெனு அனுப்புறோம், இந்த சான்ஸை விட்டுறாதன்னு பிஏ ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ கண்டிப்பா இந்த டைம் நான் டியூக்கோட மரியாதையை காப்பாத்துவேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோக்கு ஒரே குஷி தான் ராஜா வராருன்னு சொல்லவும் சோ தீயா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் டேபிள இங்க போடலாம், டியூக்கை இங்க உட்கார வைக்கலாம், ஃப்ளவர்ஸ், ஃபவுண்டைன், ஊஞ்சல் இதெல்லாம் இங்க வைக்கலாம். அப்புறம் இந்த பிளேஸ்ல புறா, அன்னப்பறவைலாம் இங்க அழகா அலைய விடலாம். இதுல லைட்டா இங்கிலீஷ் டச் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சைடுல அந்த பெரியவர் வேற லைட்டா ஜோக் பண்றாரு, இந்த வாத்தெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பாம் வருமே என்ன பண்ணுன்னு. அப்புறம் ஹீரோ சேமிப்பு கடங்க நம்ம சாப்பாடு குளிர வச்சுக்கிற பிளேஸா மாத்திடலான்னு குஷில பேசிட்டு இருக்காரு. பையனும் ஏன்பா அவங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க, நீங்க ஏன் மறுபடியும் அவங்களுக்கு சமைச்சு சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஹீரோ அவங்க தான் என்ன தேடி வந்தாங்க, நான் போகல, அவங்களுக்கு நான் தேவைப்படுறேன். அப்புறம் நீ தானே நான் சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லவும் அப்பா அவங்களுக்கு நான் சமைக்க சொல்லல, நம்ம இப்ப இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம்லன்னு பேசுறான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் அங்க இருக்கிற மக்களும் என்னடா இது பயங்கரமா ரெடி பண்றாங்களேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப ஹீரோ கொஞ்சம் டிஷ்ஷஸ் சமைச்சு பெரியவருக்கு குடுக்கறாரு. அவரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, இந்த சாப்பாட்டுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம், இப்பதான் தெரியுது நீ ராஜாவுக்கு ஏன் சமைக்கிறேன்னு. இப்படிலாம் ஹீரோவை பெருமையா பேசிட்டு இருக்காரு பெரியவர். இப்ப ஹீரோயின் ஏதோ என்கேஜ்மெண்ட் ரிங்க வச்சு பாத்துட்டு இருக்கா, அது என்னன்னு தெரியல. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம கஸ்டமர்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம டேபிள போட்டு வச்சிருக்கணும், அப்பனா தான் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்றோம்னு நினைப்பாங்க. அப்புறம் அந்த டேபிள்ல வெறும் பிளேட்டை வச்சிருக்கணும், அப்பனா தான் அவங்க சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த கொஞ்சம் டைம்ல அவங்களுக்கு பசி அதிகமாகி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சோ இதனால நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும்னு சொல்றா. அப்ப டியூக் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஹீரோக்கு வருது. நெக்ஸ்ட் வீக் பாரிஸ்ல இருந்து டியூக் கிளம்பி வர போறாராம். அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுமான்னு டியூக் ஆளு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அதுக்குள்ள எப்படி ரெடி ஆகும் முடியாதுன்ற மாதிரி அந்த ஆள் கிட்ட சொல்ல ஹீரோயின் எல்லாம் ரெடி ஆயிடும்னு டியூக் கிட்ட சொல்லிடுங்கன்னு அந்த ஆள் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட யார கேட்டு எல்லாம் ரெடியா இருக்கும்னு அவங்க கிட்ட சொன்ன, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே பையனை எழுப்ப போறாரு. இப்ப ஹீரோ பையனை எழுப்பி விட்டு லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா, எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் எந்திரின்னு சொல்லி எழுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட டியூக் நீங்க சமைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் டியூக்கோட வைஃப் லிஸ்ட் பெருசா கொடுத்ததும் இல்லாம வித்தியாசமான டிஷ்ஷஸ் கொடுத்திருக்கா. லவங்கப்பட்டை, இஞ்சி, குங்குமப்பூ இது மாதிரிலாம் சேர்த்துக்க சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு எனக்கு சமைக்க பிடிக்காது, நம்ம ஊர்ல விளையிற பூண்டு, வெங்காயம் இது மாதிரி இன்கிரீடியன்ஸ் வச்சு சமைக்க தான் எனக்கு பிடிக்கும். அவங்க சொல்ற மாதிரி இஞ்சி, லவங்கப்பட்டை எல்லாம் நான் சேர்த்துக்கிட்டதே கிடையாது, நம்ம எப்படி இதெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ண போறோம்னு புலம்பிட்டு இருக்காரு. அந்த சைடு வெளியில பெரியவர் மேல வைன் பேரல் அவர் மேல விழுந்து இறந்து போயிட்டாரு. இந்த சவுண்ட் கேட்ட 3 பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த பெரியவர் இறந்து போயிருக்கிறாரு. இத பார்த்து அந்த பையன் ரொம்ப அழுகுறான், கஷ்டப்படுறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பெரியவரை அடக்கம் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க சமைக்கணும்னு ஹீரோயின் கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிற நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு, அது போக இன்னும் 11 டிஷ்ஷஸ் இருக்கு, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாத்தையும் பக்குவமா ரெடி பண்ணி சமையல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பையன் ஹீரோ மேல கோவமா இருக்கான் போல. இப்பதான் பெரியவரை புதைச்சோம், அதுக்குள்ள வந்து சமைக்கிறீங்களேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ நமக்கு வேற வழி இல்ல, அவங்களாம் வருவாங்க, அதுக்குள்ள நம்ம சமைச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அவரு நம்ம கூட தான் இருக்காரு, எங்கேயும் போகல. சோ நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா நமக்கு எதுவும் நடக்க போறது இல்ல, சோ போய் வேலைய பாருன்னு சொல்றாரு. அதுக்கு பையனும் நான் சொல்றது அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா இவர் உயிரோட இருந்திருப்பாரு, ஏன்னா இந்த பெரியவர் சாப்பாட்டுக்கான வேலையை தான் பாத்துட்டு இருந்திருப்பாரு, அதனாலதான் இறந்தும் போயிருப்பாரு. அதனால இந்த பையன் கோவப்பட்டு வைன் பாட்டில தூக்கி போட அது பக்கத்துல இருக்கிற நெருப்புல பட்டு எல்லா இடமும் தீ பிடிச்சு எரியுது. அதுல இவங்க பண்ணி வச்ச சாப்பாடும் சேர்ந்து எரியுது. எல்லாரும் சேர்ந்து அணைக்கவும் ட்ரை பண்றாங்க, பட் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே நாசமாயிடுது. இதுல ஹீரோட கையிலயும் நெருப்பு பட்டு தீக்காயம்
அநியாயமா ஆயிடுது. ஒரு பக்கம் பையனும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட இத பத்தி டியூக்குக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானம் ஆயிடும், அவருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்ப ஹீரோயின் இன்னும் 9 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள கண்டிப்பா உங்களால சமைக்க முடியும். அன்னைக்கு சாம்பிளுக்கு செஞ்சீங்களே அது மாதிரி சமைச்சிட்டு அது போக உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சமைங்க. அந்த டெலிஷியஸ் ஃபுட்டையும் சேர்த்து சமைங்க. இந்த டைம் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி மோட்டிவேட் பண்றா. ஹீரோ அவரால் என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் சமைக்க முடியுமோ எல்லாத்தையும் சமைக்கிறாரு. ஹீரோ டெலிஷியஸ் டிஷ்ஷையும் பண்ணிருப்பாரு. அதுல ஹீரோயின் யாருக்குமே தெரியாம விஷத்தை கலக்குறா. இப்ப டியூக்கோட வண்டி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருது. ஆனா அங்க நிக்காம தாண்டி போயிடுது. என்னடான்னு பார்த்தா டியூக் ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அவனோட பேலஸ்க்கு போயிருப்பான். இதனால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இனிமேல் இப்படி ஒரு வாய்ப்பு அடுத்த சம்மர்ல தான் கிடைக்கும். அதனால ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. கோவத்துல அங்க சமைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறா. இவ ஏன் இப்படி கோவப்படுறான்னு நமக்கு தெரியல. ஹீரோவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சிருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சுன்னு ஹீரோயின் கோவப்படுறான்னு விட்டுடுறாரு. இப்ப ஹீரோட பையன் டெலிஷியஸ் டிஷ்ஷ சாப்பிட போறான். அப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டுடுறா. அந்த கீழே விழுந்த டிஷ்ஷ கோழி எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுது. இப்ப ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இப்பதான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் யாருன்ற உண்மையவே சொல்றா. உண்மையாவே நான் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவ. என்னோட ஹஸ்பண்டுக்கு உங்களை நல்லாவே தெரியும். அவர் டியூக்கு கூட சேர்ந்து உங்களோட சாப்பாட சாப்பிட்டிருக்காரு. டியூக்கும் என்னோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ். அவன் அடிக்கடி பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட பார்க்க வீட்டுக்கு வருவான். அப்ப டியூக் என் மேல ஆசைப்பட்டு என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணான். ஆனா நான் ஒத்துக்கலனவும் என் புருஷனை பழி வாங்கிட்டான். எங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் முடக்கி எங்களை நடு தெருவுக்கு கொண்டுட்டு வந்து என் புருஷனையும் தூக்க மாட்டி தற்கொலை பண்ண வச்சுக்கிட்டான். ஆனா அது ஒரு கொலை. அவனை பழி வாங்குறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. சோ நான் அந்த இடத்துல இருந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் தங்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு ரெஃப்யூஜியா போயிட்டேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு, டியூக் உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டான்னு. டியூக்கோட பெஸ்ட் சமையல்காரே நீங்க தான். சோ என்னைக்குனாலும் டியூக் உங்களை தேடி கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட சமையல் கத்துக்கிற மாதிரி வந்தேன். என்னைக்காச்சும் அவன் இங்க வருவான், அப்பா அவன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொல்லணும்னு நான் நினைச்சேன். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச ஹீரோயின் இந்த இடத்தை விட்டு கிளம்புறா. அதை பார்த்த ஹீரோ பையனோ போகாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோ குதிரையில வைனை நல்லா குடிச்சிட்டு அது இல்லன்னவோ வாங்குறதுக்கு போறாரு. குதிரையில ஏறினவர் அப்படியே கீழே விழுந்து குதிரை இழுத்துட்டே போக பையன் எப்படியோ ஓடி போய் காப்பாத்திடுறான். ஹீரோவுக்கு நல்லா அடிபட்டு இருக்குது. சோ ஹீரோயின் தான் நல்லா ஹீரோவை பாத்துக்கிறா, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறா. உடம்பு கொஞ்சம் சரியானதும் ஹீரோ வெளியில வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவுக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பக்கத்துல ஒரு கேம்ப் இருக்கு, அங்க இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சாப்பிடுறாங்க. பரிமாறதுக்கு கூட கிராமத்து பொண்ணுங்களே ஹீரோயின் வேலைக்கு வச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு வருமானமும் வரும். பிரெட் குடுக்கறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா? அப்புறம் உங்க பையன் நிறைய ஐடியா கொடுத்தான். அதனால நீங்க கத்து கொடுத்ததை வச்சு நிறைய சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். பிரெட் கூட ஸ்லைஸ் பண்ணி டேபிள் மேல வச்சிருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெல்லி மாதிரி ஒரு ஜாம கூட ரெடி பண்ணினோம். அப்புறம் புதுசா பொட்டேட்டோவை கூட ஃப்ரை பண்ணிருக்கோம்னு சொல்லி காட்டுறா. இதை டேஸ்ட் பண்ண ஹீரோ டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் சமைச்சதெல்லாம் ஹீரோவுக்கு கொடுக்க அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றா, இதுல நமக்கு லாபம் நல்லா தான் வருது, நம்ம ஒரு சூப்பை குடுக்கறதுக்கு ஏன் இது மாதிரி கொடுக்க கூடாதுன்னு கேக்குறா. அப்ப ஹீரோ கேக்குறாரு, நீ எதுக்கு இங்க திரும்பி வந்தன்னு? ஹீரோயின் சொல்றா, நான் போகவே இல்லன்னு. அப்ப ஹீரோ பையன் உள்ள வந்து அவங்க தான் உங்களை நைட்டு பகலுன்னு பாத்துக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம டியூக்குக்காக சமைக்க தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம சமைச்ச மாதிரி டெய்லியும் சமைச்சா போதும். அதை சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நமக்கும் லாபம், அவங்களுக்கும் சந்தோஷம். இது வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சியே பண்ண போகுது. நம்ம விதவிதமான டிஷ்ஷஸ் செய்வோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சாப்பிடட்டும். உலகமே மாறிட்டு இருக்குப்பா, நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம்னு பையன் சொல்ல உடனே ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு நம்ம தூங்குற இடத்த மேல வச்சுக்கலாம், இந்த இடத்த சாப்பிடுற இடமா மாத்தலாம், ரஷ்யன் ஸ்டைல்ல சாப்பாடு பிளேட்ல குடுக்கலாம், ஸ்டார்டர்ஸ் எண்டிங்ல டெசர்ட்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சாப்பிடுற மாதிரி நம்ம குடுக்கலாம். எல்லாமே பக்காவா பிளான் போட்டு காட்டு, நாளைக்கே நம்ம மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரலான்னு பையன் கிட்ட சொல்ல அவனும் சந்தோஷத்துல அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டருக்கு வெஜிடபிள் பை சூப், டெசர்ட்டுக்கு உன்னோட ஜெல்லிடு ஃப்ரூட், அப்புறம் எல்லாரோட டேபிள்லயும் வெல்கம்க்கு பொக்கெட் ஒண்ணு வைக்கலாம். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறா. அப்ப ஒரு கஸ்டமர் அங்க வந்து மெனுவை பாக்குறாரு, அவருக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடுறாரு. இப்படியே அவங்களோட பிளானும் சக்சஸ் ஆக அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வேலையை பாக்குறாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் டியூக்கோட ஆளு டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக இங்க வரான். ஹீரோயின் அப்ப கூடைய வச்சு அவ மூஞ்ச மறைச்சுக்கிறா, ஏன்னா இவ டியூக்கோட ஃப்ரெண்டோட வைஃப். அதனால டியூக்கோட ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவளும் மறைஞ்சுக்கிட்டே போய் இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா வெளியில நின்னு. டியூக்கோட ஆளு யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி கேக்குறான். இவ எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்றா, இதுக்கு முன்னாடி ஜாம் செய்யற ஒரு வேலைய பாத்துட்டு
இருந்தா. அந்த ஆளு ஹீரோயினை இன்னும் ஃபுல்லா பார்க்கல, சும்மா சைடுல பார்த்ததுக்கே அந்த பொண்ணு பேச மாட்டாளான்னு சொல்லிட்டு அவளை பத்தி விசாரிக்க ஹீரோ இதை சமாளிக்க ஜெல்லியோட ஃப்ரூட் எடுத்து அவன் கிட்ட சாப்பிட கொடுக்குறான். அந்த ஆளு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, டியூக்கு இது ரொம்ப பிடிக்கும், டியூக் எப்ப வேணாலும் இங்க வருவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தானே இருக்கா. சோ ஹீரோயின் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணவே இங்க வரப்போறான், உன்னை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, அதனால நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த இடம் அழிஞ்சிரும், இதனால உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கா. அப்ப ஹீரோ பையன் உள்ள வந்து அப்பா குதிரையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றாரு அதை ஹீரோயின் தான் எடுத்துட்டு போயிருக்கான்னு. ஹீரோயின் போனதுல இருந்து ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷமே இல்லாம தான் சமைக்கிறாரு, அதனால சாப்பாடும் டேஸ்ட் இல்லாம கஸ்டமர்ஸ் வரதும் கம்மியாயிருது. இதெல்லாம் பார்த்த பையனும் ஹீரோ கிட்ட சொல்றான், இங்க மக்கள் சந்தோஷமா சாப்பிடுறதுக்காக வராங்க, ஆனா சமைக்கிற உங்ககிட்டயே சந்தோஷம் இல்லைன்னா எப்படி சாப்பாடு நல்லா இருக்கும், இதனால இந்த பிசினஸ் முடங்கி போய் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்றான். இப்ப மீதி இருக்கிற சாப்பாடையும் அந்த கிராம மக்களுக்கு பையன் கொடுத்துடுறான். சோ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு ஹீரோயின் இல்லாம நம்மளால இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு. இப்ப ஹீரோ டியூக்க பார்க்க நைட்டு கிளம்பி போறாரு. டியூக்கும் ஏதோ கடமைக்குன்னு சாப்பிடுற மாதிரி தெரியுது. இப்ப டியூக் ஹீரோ கிட்ட ஓ அளவுக்கு யாருமே இங்க நல்லா சமைக்கல, சாஸ் மயோனஸ்னு எவனுக்குமே சமைக்க தெரியல, நானும் நிறைய பேரை மாத்திட்டேன், பட் எவனுமே ஓ அளவுக்கு நல்லா சமைக்கல. இத கேட்ட ஹீரோவும் சாரி கேக்குறாரு. உடனே டியூக்கு அங்க இருக்கிற முட்டையை எடுத்து மயோனஸ் செஞ்சு தராரு. அத டியூக் சாப்பிட்டு பார்த்துட்டு எதுக்காக இப்ப வந்த, என்னைய டார்ச்சர் பண்ணவான்னு கேக்குறான். என்னோட பிசினஸ் இப்ப சரியா போகிறது இல்ல, அதனால என்னோட இடத்துக்கு நீங்க வந்து சாப்பிடணும், அதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன், நீங்க வந்து அந்த இடம் ஃபேமஸ் ஆகும் இல்லையா, சோ வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. டியூக்கும் சரி நான் சாப்பிடுறதுக்காக வரேன், ஆனா அதுக்கப்புறம் நீ என் கூட பாரிஸ்க்கு வந்துடணும்னு டியூக் சொல்றான். ஹீரோவும் ஓகே சொல்றான். இப்ப ஹீரோயின் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கா போல, அவளை தேடி ஹீரோ இங்கே வந்துடுறாரு. அப்ப ஒரு சிஸ்டரும் காமன் நேரத்துல நீ பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கிட்ட பேச அனுப்புறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ இல்லாம என்னால அங்க இருக்கவே முடியல, ப்ளீஸ் நீ என் கூட வந்துடு, எனக்கு நீ வேணும், அப்புறம் டியூக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கு 2 நாள்ல வரான், நீ நினைச்ச மாதிரி என்ன வேணாலும் அவனை செய்யலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து, சோ என் கூட வரியான்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் கிஸ் பண்ண போறா. அங்க ஒரு சிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இத பண்ண கூடாதுன்னு சொல்லி சாவியை வச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப டியூக்கும் வைஃபை கூப்பிட்டுட்டு அந்த ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் போறான். டியூக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப டியூக்கோட ஆளு பையன் கிட்ட நாங்க சர்வ் பண்றதுக்காக அனுப்பின ஆளுங்களை எங்கன்னு கேட்க, நாங்க சர்வ் பண்றதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கோம், சோ உங்க ஆளுங்க தேவையில்லைன்னு எங்க அப்பா அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்றான். இப்ப இத ஒரு ரெஸ்டாரண்டா மாத்தி அதுக்கு டெலிஷியஸ்னு பேரும் வச்சிடுறாங்க. இப்ப டியூக்கும் வைஃபும் உள்ள சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு டெலிஷியஸ் டிஷ்ஷா ஹீரோ சாப்பிடுறதுக்கு கொண்டு போய் கொடுக்கறாரு. வைஃப் இத சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லவும் அப்பன்னு பார்த்து சாதாரண மக்களும் இங்க சாப்பிடுறதுக்காக வராங்க. இத பார்த்து டியூக்கும் ஷாக் ஆயிட்டு இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் போய் நான் சாப்பிடுறதா, இவங்க எல்லாரையும் தயவு செஞ்சு அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு டியூக் சொல்றான். அப்ப ஹீரோயின் அங்க வரத பார்த்த டியூக் அதிர்ச்சி ஆயி போய் உட்கார்ந்துருக்கான். அப்ப ஹீரோ டியூக் கிட்ட நீங்க சாப்பிட்டதை சமைச்சது இவங்க தானே சொல்றாரு. உடனே டியூக் சாப்பாட துப்பிடுறான். நான் விஷம் வச்சிருப்பேன்னு நினைச்சுதானே துப்புற, ஆனா நான் வைக்கல, நான் வேற ஒண்ணு பண்ணோம். மத்தியானம் டியூக் இங்க சாப்பிட வராரு. அந்த டைம் சாப்பிட வரவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீன்னு நாங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கோம், அதனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. உடனே டியூக்கோட கண்ணெல்லாம் கலங்கி சாதாரண மக்களோட என்னை சாப்பாட வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை ஜெயில போடுவேன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வா நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லலாம், நீ ஜெயிலுக்கு போறியா இல்ல நான் ஜெயிலுக்கு போறேன்னு பார்க்கலாம், நீ பண்ற எல்லா ஊழலையும் நான் சொல்றேன், நீ பண்ற கள்ள கடத்தல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்கிற ரகசியமான ஷேர்ஸ், அப்புறம் என் புருஷனை கொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றேன்னு டியூக்கோட விகையும் எடுத்து விட்டுடுறா. இதனால கோவப்பட்ட டியூக் ஹீரோயினை அடிக்க வர ஹீரோ தடுத்துட்டு சாரி கேளுன்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களும் டியூக்கு ஆப்போசிட்டா பேசி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா நிக்க டியூக் பயந்து அடிச்சு அங்க இருந்து ஓடியே போயிடுறான். பின்னாடியே வைஃபும் போயிடுறா. டியூக்கு கூட இருந்த ஆளும் மனம் திருந்தி இவ்வளவு நாள் ஒரு கொலகாரன் கூடயா இருந்தோன்னு நினைச்சு இந்த ரெஸ்டாரண்ட்லயே சர்வரா வேலை பாக்குறான். சோ இப்படித்தான் ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் உருவானுச்சு. இப்ப ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.